எப்படி இருக்குது சட்னி? அமிர்த மாதிரி இருக்குது. அத்தை இருக்கும்போது உங்கள் அம்மா இருக்கும்போது அடிக்கடி இதை பண்ணுவாங்க. அதுவும் இது இட்லி அப்புறம் இந்த சட்னி மேலே லைட்டாக 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது பெச்சராக இருக்கும். கப்பக்கிழங்குக்கும் சூப்பராக தான் இருக்குது. வர உங்கள் அம்மாவோட நல்லா தான் பண்ணுறது இந்த சட்னியை. இன்னொரு டைம் சொல்லுங்கள். வர உங்கள் அம்மாவோட இன்னும் நல்லா தான் பண்ணுறது இந்த சட்னியை. சூப்பராக இருக்குது கப்பக்கிழங்கு. லஞ்சுக்கு போகலாமா? சிக்பி குழம்பு. சிக்பி குழம்பு. ஓகே. எக்கு ஆம்லேட்டு, ரேடிஷும் பீன்ஸும் போட்டு கூட்டு. அது ரேடிஷா? அந்த ரேடிஷை நான் சாலட்டுக்கு வாங்கி வச்சேன். ஆமாம், நீங்கள் போடவே இல்லை, அதனால நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். அதுவும் ரேடிஷும் பீன்ஸுமா? ஆமாம். கலக்கன்றாவே இருக்கு காம்பினேஷன். சரி, இந்த சிக்பி வந்து ஜிம் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. சரி, ஓகே. சரி, ஓகே, பாய். ஏங்க என்னென்னமோ செஞ்சு தரேன், அப்போல்லாம் எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறீங்க. இந்த சப்பாத்தி தக்காளி தொகுக்கா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னோட எக்ஸைட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கிடச்சிச்சுல. இன்னைக்கு கிடச்சிச்சு. ரொம்ப லக்கி நான் இன்னைக்கு. மதியானம் சாப்பாடு கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக இருந்தது. அதில் ஒரு குறையும் இல்லை. முள்ளங்கி இதான் என் வாழ்க்கையிலே முதல் தடவை முள்ளங்கி கூட்டு சாப்பிட்றேன். முள்ளங்கி பீன்ஸ். முள்ளங்கி பீன்ஸ் கூட்டு. ஆமாம், இது வரைக்கும் நான் முள்ளங்கி பீன்ஸையும் காம்பினேஷன் இல்லை. பட் நல்லா தான் இருந்தது. உப்பு கொஞ்சம் அதிகம். லைட்டாக உப்பு அதிகம். ஆமாம், லைட்டாக உப்பு அதிகம். பட் ஆம்லேட் நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஆம்லேட் என்ன? ஆம்லேட்டில் ஒன்றும் இல்லை, கரெக்டு தான். இப்போ எனக்கு த டே இஸ் வெல் எண்டிங் பிகாஸ் ஆஃப் சப்பாத்தி தக்காளி தொக்கு. என்னோட ஃபேவரட் காம்போ. as simple as that.